பிரைஸ் லார்ட். பிரைஸ்ல சொல்லு பேசணும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கண்ணா. நான் இந்த 2015 வருஷம் எப்படிண்ணா இருக்கும்? நல்லா இருக்கும் மிச்சம். அதாவது கடவுளை தேடுற மக்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறையுமே வந்ததில்லை. அதான் நமக்கு பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம். உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், இப்போ நிறைய அழிவதுன்னு இருக்கட்டும். ஆனால் கடவுளுடைய மக்களுக்கு வசனம் சொல்லுதில்ல, அவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே 2015 வருஷம் எப்படி இருக்கும், ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தோம். அது என்ன வசனம்னா சொல்லுங்கண்ணா. அந்த ஏசாயா 44:1-4 வரைக்கும் இருக்கிற வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை படித்தப்போ ஏதோ எனக்கே கடவுள் சொன்னது போல இருந்துச்சு. வாசிச்சு காமிக்கிறேன். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலே, இப்போது செவிக்கொடு. அவர் சொல்றாரு, என் ஊழியன் யாக்கோபே. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ஊழியன் யாக்கோபே அப்படின்னு இருக்கு. அப்ப நல்லா பெரிய ஊழியக்காரங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன பணி தான் செய்யறோம், எங்களுக்கு இது எப்படின்னா இது பொருந்துமாண்ணா? அப்படி இல்லைப்பா. பாருங்க, உங்களுக்கு ஞானஸ்தானம் வாங்கி கொடுக்கப்பட்டாச்சா, அப்பவே ஒரு கடமை வந்துருச்சு. என்ன கடமைன்னா, நற்செய்தி அறிவித்தே ஆக வேண்டும். அதாவது போப் ஜான் பால் II இதை சொல்றாரு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கத்தோலிக்கனும் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. போல் அடிக்கலார் அதை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நற்செய்தியை அறிவிக்கலன்னா எனக்கு ஐயோ கேடுன்னு சொல்றாரு. அப்போ கடவுளுடைய மக்கள் ஒவ்வொருவருக்குமே நற்செய்தி அறிவிக்கிற பணி, அவருடைய பணி, ஆலய பணி போன்ற பணிகள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம தான் சில சமயம் செய்யறதில்லை. அதனால அவர் நம்ம கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாருன்னா, என் பணியாளனே, என் ஊழியனே அப்படின்னு தான் அவர் கூப்பிடுறாரு. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நற்செய்தியா இருப்போம். நம்ம பேரை என்ன வச்சிருப்போம், ஜேசுதாஸ் அப்படின்னு வச்சிருப்போம். அப்போ அதில் ஒரு ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குதுல்ல, அது அவங்கள அறியாம அவங்க நற்செய்தியா மாறிடுவாங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு இயேசு அறியாத ஒருத்தர், அவர் எங்களுக்குலாம் பாட்டு சொல்லி கொடுக்க வருவார். சரி. அவர் இங்கதான் பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பார். நம்ம ஆஃபீஸில் தெரியுங்களா, ஒரு பெரிய பேனர் ஜீசஸ் போட்டோ இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு எங்களை பார்த்து பாடிட்டு இருப்பார். நாங்கள் பாடுவோம்ல, அந்த நேரத்தில் அப்படியே பின்னாடி திரும்பி அந்த ஜீசஸ் பேனரை பார்ப்பார். எதுக்குடா பார்க்குறாருன்னு நான் அடிக்கடி நினச்சிக்கிறது. அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், எனக்கு இங்கே உட்காந்து அந்த இயேசுவின் முகத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால அடிக்கடி நீங்கள்லாம் பாடும்போது நான் அந்த முகத்தை திரும்பி அவருடைய முகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார். அவருக்கு ஒரு பையன் பிறந்துச்சு. அந்த பையனுக்கு பேர் வைக்கணும்னு நினச்சப்போ அவர் நினச்சாரா, ரட்சகா அப்படின்னு வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ பாருங்க, எங்கேயோ யாருடைய பேரையோ கேட்டிருக்கிறாரு. அந்த ரட்சகா அப்படிங்கிற அந்த பேரில் ஒரு மீட்பு, ஒரு விடுதலை, என்னை காப்பாற்றுகிறவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அது அவருடைய உள்ளத்தை பாதிச்சு தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பேரை வைக்கணும்னு நினச்சிருக்காருன்னா பார்த்துக்கேன். அப்போ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் கடவுளுக்காக நம்மையே அறியாமல் பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கோம். அதனால இந்த வசனம் வேற யாருக்கும் இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் சொல்கிற வார்த்தை. நான் வாசிக்கிறேன். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலே, இப்போது செவிக்கொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும். அந்த அவருக்கு ஒரு சும்மா ஒரு பேரை சொல்றாரு பாருங்க இந்த இறைவாக்கினர் எசையா. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய கை வேலைப்பாடாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லும். ஏன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னா, இப்போ இந்த சமீப காலத்து இந்த காரு, ஸ்கூட்டரு, என்னன்னாலும் ஒருவேளை நம்ம உட்காந்துருக்கிற சேரு, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சேர் எல்லாமே எப்படின்னா டை செஞ்சுருவாங்க. டை செஞ்சுட்டு அதில் பிளாஸ்டிக்கை உருக்கி ஊற்றிட்டா டப்பு 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 டப்புன்னு அது பிளாஸ்டிக் சேராக அடிக்கிட்டு இருக்கும். அதுதான் இன்னைக்கு இயல்பு. ஆனால் அதுக்கு நடுவில்
அந்த கைவினை பொருட்கள்னு சொல்லி விற்பாங்க. அந்த கடைகளுக்கு போனோம்னா நம்ம அந்த பொருளை வாங்கினா அதோடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னா, அந்த கைவினை பொருள் வந்து அவங்க கையினால அவங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த கலையினால செய்யறது. அந்த அந்த பொருள் மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொருள் மாறுபடும், ஆனா ஒவ்வொன்றும் அழகா அழகா இருக்கும். இதுதான் இயல்பு. கடவுள் சொல்றாரு, உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும். அப்படின்னா கடவுள் வந்து நம்ம எங்க படைத்தார் அப்படின்னு சொன்னா கருப்பையில படைத்தார். கருப்பையிலேயே நம்மை உருவாக்க ஆரம்பித்து விட்டார். எனக்கு இந்த கருப்பையில் உருவாக்க ஆரம்பித்து விட்டார் இந்த வசனத்தை கேட்டேன்னா, நான் வந்து கடவுளுக்குள்ள வந்து ஒரு 6 வருஷம் தான் ஆச்சு. ஆனா எப்படி இருந்தேன்னா, என்னோட வாழ்க்கை வந்து ஒரு உலக ரீதியாக சந்தோஷமான வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடியே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்பொழுது என்னை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, அதாவது பேசிக்கா இயேசு அறியாத குடும்பத்துல நீ பிறந்த இல்லையா, பிறந்துட்டு கடவுள் ஒரு சமயம் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அது உன்னை பாதித்து நீ உள்ளுக்குள்ள வந்துட்டேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் உன்னை படைத்தார் தாயின் கருவுல. அப்புறம் தாயின் கருவிலேயே உருவாக்குகிறார். இதை ஏதோ ஒரு மனசுல வைத்துக்கொண்டு உருவாக்குறாரு. எப்படி ஒரு குயவன் வந்து களிமண்ணை எடுத்து பானை ஆக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பானை ஆக்குவோம், இவ்வளவு பெரிய பானை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள வைத்து கொண்டு அவர் அதை உருவாக்குறது போல, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி உருவாக்குறாருன்னா, தன்னுடைய மனதின்படி தன் கையினாலே உருவாக்குகிறார். அதாவது கை வினை பொருள். நாம எப்போதுமே அந்த அவருடைய உருவாக்குதலை நான் யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு பானையை வடிக்கிறான். அந்த அந்த கிராஃப்ட்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குலாம் போனோம்னா அந்த பொருட்கள்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா கண்ணை கவருகிறதா இருக்கும். அதுவும் சில கலைஞர்கள்லாம் சில செதுக்குவாங்க, அவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்தாலே அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். இந்த மனுஷனே கடவுள் படைத்தவன் தான் சரியா? அந்த மனுஷன் உருவாக்குறது அவ்வளவு அழகா இருக்குதுன்னா, கடவுள் ஒரு மனுஷனை உருவாக்குகிறாருன்னா அவருடைய கற்பனையில என்னெல்லாம் வச்சு அதை உருவாக்குகிறார். சில சமயம் நம்மையே நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் சரியில்லை, நான் அழகா இல்லை, என் வாழ்க்கை இன்னும் சரியா அமையல, நான் இப்படி இருக்கிறேனே, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு நம்ம தாழ்வு மனப்பான்மையோட நம்ம நினைத்து கொள்றோம். அல்லது நம்ம வேற விதமா ஏதாவது கற்பனை பண்ணிக்கொள்றோம். அதாவது ஒரு நாள் ஒரு பிக்சர் டிராயிங் பிக்சரை நான் பார்த்தேன். அது பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இது கொஞ்சம் பெயிண்டை கசமசான்னு கொட்டி வச்சிருக்கிறாங்க, இதை கொண்டு வந்து இப்படி வச்சிருக்காங்களே. ஆனா பக்கத்துல இருக்கிறவருக்கு கொஞ்சம் ஓவியம்லாம் தெரியும் போல இருக்கு. அவரு அவ்வளவு ரசிக்கிறாரு, ஆகா ஓகோங்கிறாரு, என்னடா நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்போ அவருடைய பார்வைக்கு அந்த மாடர்ன் ஆர்ட் எப்படி இருக்குன்னா கவிதையா தெரியுது, அவ்வளவு அழகா தெரியுது. சாதாரணமான எனக்கு அது தெரியல. அப்போ கடவுள் ஒரு மனுஷனை படைக்கும் போது அவருடைய பார்வையில கவிதையா ரொம்ப அழகா அவனுடைய எதிர்காலங்களை மனதில் வைத்து ரொம்ப அற்புதமா பியூட்டிஃபுல்லா அவர் உருவாக்குகிறார். என்ன நம்ம ஆன்மீகமா அதை பார்க்கலைன்னா, அவருடைய சமூகத்துக்கு போய் இது என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலைன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், இந்த பூமியில நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய எதிர்காலம் என்ன, இதெல்லாம் புரியாத மாதிரி நம்ம இருந்துறோம். அவ்வளவுதானே ஒழிய அவர் கருத்தார் நம்ம அந்த தாயின் வயிற்றிலிருந்து இது வரைக்கும் உருவாக்கியிருக்காரு. இப்போ உனக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 28 ஆச்சு. இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 28 வருஷமா ஒன்று உருவாக்கியிருக்கிறார். நிச்சயமா யோசிச்சு பாருங்க, சேரை எடுத்துக்கிட்டா எவ்வளவு நாள் உருவாக்கியிருப்பாங்க? இது ஒரு நாள் 2 நாள் சரி வேண்டாம், ஒரு வாரமே வச்சுக்கேன். ஆனா நம்ம உட்கார்றதுக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்கு. மனுஷன் சேர எவ்வளவு சௌகரியமா செஞ்சு வச்சுட்டான் பாரு. 28 வருஷமா உன்னை உருவாக்கினார்னா அவர் என்னெல்லாம் கற்பனை பண்ணி இதை செஞ்சிருப்பார், உன்னை செஞ்சிருப்பார். அப்ப இப்ப இந்த சேரை நம்ம வந்து உட்கார்றதுக்கு பயன்படுத்தினா கம்ஃபர்டபுளா இருக்கும்.
இந்த சேரை படுக்கிறதுக்கு பயன்படுத்தினா என்னவாகும்? கீழே விழுந்து கீழே விழுந்துரும், கஷ்டப்படும். அப்ப நம்ம உருவாக்கும் போது அவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம லைஃபே வண்டர்ஃபுல்லா மாறிடும். அது எப்படின்னா நம்ம நோக்கம் நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்கிட்ட ரிப்பீட்டடா நம்ம போகும்போது, சரி, ஜெபம் பண்ணும்போது, விவிலியத்தை வாசிக்கும் போது, அவர் கூட ஒரு நல்ல தொடர்பு வச்சிருக்கும் போது கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ஒரு விதத்தை சொல்லிடுவார். இப்போ பாரு, நான் இருக்கேன்னு, நான் கடவுள் அனுபவம், அதாவது பிறந்ததே ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். சரி, கடவுளை தேடுவோம் தான். ஆலயத்துக்கு போயிடும், மாசுக்கு தவறாமல் போயிடும். என்ன விளையாட்டாக இருந்தாலும், எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும், இயேசு அறியாத குடும்பத்துக்கு நான் போய் அவங்க வீட்டில் தங்க விழுந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையான மாதம் மட்டும் தவற மாட்டேன். இது எங்கள் தாத்தாவோட இன்ஸ்பிரேஷன். போயிட்டே இருப்பேன். ஆனால் அவர் மேலே இருந்த பற்று, அந்த பற்றுறுதி, அந்த ஆர்வம், அந்த அன்பு, இது வந்து கொஞ்சம் போக போக கம்மியாகிட்டே வந்து வாலிப நாட்கள் வரும்போது அது டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. இப்போ டவுன் ஆனதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அந்த மாசுக்கு போவேன், அதோட மறந்துடுவேன், இப்படிலாம் இருந்தேன். அப்போ ஒரு சமயம் வந்து கடவுள் என்ன செய்தார், என்னை சந்திச்சார். என்னுடைய உள்ளத்தை அவர் தொட்டார். அந்த அந்த தொட்ட அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா கடவுளை நான் தேட ஆரம்பிச்சேன். ஆனா அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு, என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இது வந்து ஒரு ரூப் இல்லாத வாழ்க்கை. நம்ம வந்து வாழ்றதுல பிரயோஜனம் பேசாம செது போயிடலாம், இப்படி பல நாள் நாட்கள் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா நான் கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. என்னன்னா, நான் கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளுடைய பணியை செய்து வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு நான் ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம கடவுளுக்காக வாழ்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து கடவுள் வந்து நம்மளை வழி நடத்துவார். நம்ம வந்து கடவுளுக்காக நம்ம யோசிக்கிறோம். அது வந்து இன்னுமே நீங்கள் சொன்னீங்க வேத வசனம், அது ஜெபம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னுமே நம்ம ஆழமாக போகிறதுக்கு வேறு ஏதாவது நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பாப்பாங்க, நீங்கள் கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போதும், திருவிவிலியத்தை வாசிக்கும் போதும், திருப்பலிக்கு போய் அவருடைய அன்பை நீங்கள் தியானிக்க 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 உங்களையே அறியாமல் நான் இதுக்குத்தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ரொம்ப எளிமை. இப்போ வந்து நான் நிறைய சமயம் இந்த ப்ரீஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது, நன்னெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படி அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, அவங்க இறை அனுபவம் என்ன, எப்படி இதுதான் அவங்களோட அழைப்புங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கடவுளுக்காக இப்படி தான் வாழணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே நான் இருக்கிறேன். ஒரு ப்ரீஸ்டுக்கு படிக்க போனேன். ஒருத்தர் வந்து சொன்னார், அவர் ஃபாதர் ஆகிட்டார். அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். அவங்க வீட்டில் ஒரே பையனாம். அவர் பிறந்ததுலேருந்து, அதாவது ஒரே பையனா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து பெரிய ஆட்கள். இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்திருக்கிறாரு. அதனால அவங்க பேரண்ட்ஸ் இவர் ரொம்ப செல்லமாக வளர்த்துறாங்க. அவர் கேட்டு இது இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே சொன்னது இல்லையாம். அந்த அளவுக்கு அவங்க நேசிச்செல்லாம் வளர்த்துருக்காரு. ஆனால் கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து இந்த தம்பி சொன்னாப்பியாம்மா, நான் வந்து ஃபாதராக போக போகிறேன். அவங்க அப்பா அம்மானால நம்பவே முடியும். என்னடா இவ்வளவு அன்பு காமிச்சு வளர்த்தோம், இவனை தான் நம்பி இருந்தோம், ஒரே பையன் இப்படி போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதை தாங்கிக்கவே முடியல. அவங்க அப்பா தன் மனசை திடப்படுத்திட்டு, சரிப்பா கடவுளுடைய அழைப்பு அதுன்னா தாராளமாக போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க நினைச்சாங்களா அப்படி சொல்லுவான். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு மனசு மாறிடுவாங்க. பார்த்தா அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சாங்கலாம், பேக்கெல்லாம் பண்ணாமல் ஃபாதர்கிட்ட பேசுவாங்கம்மா, இவங்களை ஃபாதர்கிட்ட கூட்டு போய் பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. இப்போ கடைசி வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸுடைய உள்ளத்துக்குள்ள என்ன எதிர்பார்ப்புன்னா, கடைசி நேரத்தில் வேண்டாம்னு சொல்லிக்குவோம். ஏன்னா இவ்வளவு அன்பா நம்ம வளர்த்துட்டோம், அவனால அதெல்லாம் போய் இருக்க முடியாது அப்படின்னு குட்டியெல்லாம் கட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவங்க நினைச்சாங்களாம், சரி போயிட்டு ஒரு வாரம் ஆன உடனே திருப்பி வந்துருவாப்புல. வரலையா? ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் இவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. சரி, ஃபோன் பண்ண உடனே அவர் என்ன பண்ணாரா, அவர் இருக்கிற இடத்துல இருந்து சொன்னாங்க. அவர்
அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, கேட்ட உடனே மனசுக்கு லேசாக பதட்டமா வேகமாக ஓடி வந்தாரா. ஓடி வந்து அந்த ஃபோனை எடுத்த உடனே கண் கலங்கிடுச்சு. அந்த ஒரு நிமிஷம்தான் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இதுதான் என்னுடைய சொந்த வீடு, சொந்த நாடு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஃபாதர் ஆகிட்டேன் அப்படின்னு அவ்வளோ அழகாக சாட்சி சொல்கிறார் பாருங்க. அவருடைய அனுபவம் உங்களுக்கு வந்து கடவுள் நேரில் பேசினாரா? அதெல்லாம் இல்லை, மனசுக்குள்ள அது கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டா இது வந்துடும். சரி, நம்ம கதைக்கு வரும். அவர் என்னதான் சொல்றாரு, தேர்ந்து கொண்ட ஒரு மனுஷனை அவர் வந்து சின்ன வயசுலேருந்து உன்னை உருவாக்கிட்டார், நம்ம ஒவ்வொருத்தரையும் உருவாக்கிட்டார். அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாரு பாரு, உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள், என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட யெஷுரன், அஞ்சாதே. அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பலவான் அப்படின்னு சொல்லி. யெஷுரன்னா அதாவது யாரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஒரு பலசாலி அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ கடவுள் வந்து சொல்றாருன்னா, நான் உன்னை உருவாக்கிட்டேன், நீ என்னுடைய யெஷுரன் அப்படின்னு சொல்றாரு. நான் எனக்கு அடிக்கடி இந்த வசனத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளை பார்த்து யெஷுரன் சொல்றாரு, நம்ம யெஷுரன் மாதிரி இருக்க முடியுமா? நம்மளே ஒரு பயந்தாங்கோலியாச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும் நான் அடிக்கடி. ஏன்னா பொதுவாகவே நான் எப்படின்னா, ஒரு 3 பேர் என்னை வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பயந்துருவேன். ஏன்னா அவங்க 3 பேரும் என்னை பார்க்குறாங்கல்ல. உடனே அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சு தத் 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 அப்படி பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் இந்த கடவுள் அனுபவம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ரீச் பண்ண போகிறவங்க கூட போவேன். எதுக்கு போவேன்னா பைக் ஓடி போவேன். என்னோடய வேலையே என்னென்னா அவங்களுக்கு டீ எடுத்து கொடுக்குறது, பைக்கில் கொண்டு போய் அவங்க ஊழியத்துக்கு போகிற இடத்துக்கு கொண்டு விட்டுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வேன். எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கணும், ரொம்ப பெரிய புனிதர்கள் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால் பைக்கில் கூட்டிகிட்டு போவேன். அங்கே போன உடனே அவங்க மூஞ்செல்லாம் கழுவுனாங்கன்னா துண்டை தோலில் போட்டு பக்கத்தில் நின்றுருப்பேன். மூஞ்சி கழுவுனோடனே தொடச்சி விடுவேன். இதெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். அப்போது ஒரு நாள் ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் ஊழியத்துக்கு போகிறாரு, என்னை கூப்பிட்டாரு. நான் பைக்கில் அவர் கூட்டிகிட்டு போகிறேன். போகிற அன்றைக்கி காலையில் எப்போதுமே போகும்போது ஜோமுன்னு எனக்கு ஜோமுன்னு திடீர்னு ஆண்டர் எனக்கு 1 2 3 4 4 பாயிண்ட் சின்ன பாயிண்ட்டு சொல்கிறார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஒரு ரோஸ் கலர் பிங்க் ஸ்கெட்ச் பெனில் 1 2 3 போட்டு எழுதிக்கிட்டேன். எதுக்குன்னு தெரியல, எழுதிட்டு ஜோப்பில் வச்சுட்டேன். நான் அங்கே போயாச்சு. அவர் காலையில் போய் மூஞ்சி கழுவும் போது துண்டு போட்டு இந்த பக்கத்தில் நின்று இருந்தேன். அவர் எங்கிட்ட கேட்டார், அஜேஷ் இன்னைக்கு ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்டோம். ஐயோ நம்மளால முடியாதாப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதட ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சேன்னா, நான் வேணால் கிளம்பட்டுமா, நீங்கள் வேணால் முடிச்சுட்டு வாங்கங்கிற அளவுக்கு பேசிட்டேன். அப்புறம் அவர் சரி வேண்டாப்பான்னு விட்டார். முதல் செஷன்லாம் எடுத்தார். அந்த டீ டைம்லாம் வச்சு எல்லாம் டீக்கு போனாங்க. மறுபடியும் எப்போதுமே அவருக்கு வழக்கமாக 2வது வாட்டி வந்து மூஞ்சி கழுவார். அடுத்ததுக்கு ரெடியாவார். மூஞ்சி கழுவி நல்லா செய்வார். டீ எடுத்து கொடுப்பேன். துண்டு மறுபடியும் அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு பயமாக போச்சு. இதுக்கு மேலே நம்ம இவர் கூட இருந்தால் பிரச்சனை பண்ணிடுவார். நான் கிளம்பிட்டுமா, அப்போ எனக்கு பயமாக இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அன்னைக்கு அந்த செகண்ட் செஷனுக்கு, ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அவர் தான் மெசேஜ், அவர் தான் பாட்டு, எல்லாமே அவர் தான். செகண்ட் செஷனுக்கு அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அவர் என்ன பண்ணாரு, சரி நாங்கள் 2 பேரும் இப்படி பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருந்தோம். நான் வந்து இங்கே உட்காந்து அவர் உட்காந்தாரு. அவர் என்ன பண்ணார், சேரை கொஞ்சம் முன்னாடி போட்டு ஆர்டர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். ஆர்டர் பக்கத்தில் உட்காந்தா பின்னாடி உட்காந்துருந்தேன். பின்னாடி உட்காந்துருந்தேன். எனக்குள்ள என்னமோ யாரோ சொல்றாங்க, போ 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 நீ போய் பேசு, இன்னைக்கு காலையில் நான் உனக்கு ஒரு பேப்பரில் கொடுத்தேனே அதை போய் பேசு. எனக்கு அதை கேட்டவுடனே பயங்கர நடுக்கமாகி போச்சு. என்னடா இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக எந்திரிச்சு போய் அவர் பக்கத்தில் நின்ன உடனே அவர் கேட்டார், ராஜேஷ் ஏதாவது பேசுறீங்களா? சரி சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பேப்பரை ஜோப்பில் வச்சிருக்கிறேன். போய் அந்த புல்பிட்டாப்பெல்லாம் அந்த போடியம் சொல்லுவாங்க, உடன் போடியம், அது மேலே ஏறி போய் நின்னா ட்ரூன்னு சத்தம். என்னடா இப்படி சத்தம் வருதுன்னு பார்த்தா கை காலை எல்லாம் உதறுது. அப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மக்களை பார்த்தா அத்தனை பேரும் என்னைய பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பயமாகி போச்சு. நான் எல்லாரும் இப்படி பார்க்குறத பார்த்தோன்னே அந்த பயத்தில் என்னையும் அறியாமல் சொன்னேன், எல்லாரும் கண்களை மூடுவோம். அத்தனை பேர் கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடின உடனே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ண நேரத்தையும் ஜோப் இருந்து பேப்பர் தூக்கி வச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 minutes நான் பேசினேன். பேசி முடிச்சுட்டு வந்து சேர்ல வந்து உட்கார்ந்தா எனக்கு என்னவோ வானத்துக்கும் பூதிக்கும் பறக்கிற மாதிரி இருக்குது அந்த பயத்துல. ஆனா எனக்கு கூட்டிட்டு போனார்ல, என்ன பேசினார்ல, அவர் சொன்னாரு, ராஜேஷ் என்ன இவ்வளவு அழகா பேசுறீங்க, இப்படி பயந்தீங்களே. நான் யோசிச்சேன், நான் பேசணும்னா. அப்போ எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா 3 பேர் என்னை பார்த்தா தத்துன்னு தடுமாற ஆரம்பிச்சிருவேன். அன்னைக்கு 100 பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் என்னத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் 20 நிமிஷம் நான் பேசினேங்கிறது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, கடவுள் தனக்குன்னு ஒருத்தரை தெரிந்து கொண்டா அவனை என்ன பண்ணிடுறாருன்னா யசுரனை மாத்திடுறாரு. நம்ம பயந்துக்கிறோம் அவ்வளவுதான், நீ ஒழிய அவனை ஒரு பலசாலியா மாத்திடுறாரு. நிறைய சமயம் குடும்பத்தின் பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, எத்தனையோ கவலைகள் வருது, சூழ்நிலைகள் வருது. எப்படி 2015 நம்ம நடக்க போறோங்கிற எண்ணம் வருது, கடன், அது இது பிரச்சனை. ஆனா கடவுள் சொல்றாரு, உங்களை பார்த்து, உங்களை அவர் தான் உருவாக்கினார், உங்களை எப்படி வச்சிருக்கிறாரா, ஒரு யசுரனை போல வைத்திருக்கிறார். அதனால இந்த வருஷம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க தைரியமா சந்திப்பீங்க. கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் சொல்றார், இந்த வருஷம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை சாதாரணமான ஒரு ஆளை வைக்க மாட்டார். பல சமயம் பொல்லாத பிசாசை பார்த்து, அழகையை பார்த்து, ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, வெள்ளி சூனியத்தின் பிரச்சனை வந்துருச்சு, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு பயந்து இருந்திருக்கலாம். உண்மைதான். ஒரு வேலை நைட் எந்திரிச்சா பயம், கடங்காரனை பார்த்தா பயம், சூழ்நிலைகளை பார்த்தா பயம், பரீட்சையை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், எல்லாம் எதை பார்த்தாலும் பயம், கலக்கம், போராட்டம், இதுல சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க போன வருஷத்துல இருந்திருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்றேன், உனக்கு உதவி செய்கிறவராகி நான் சொல்றேன், நீ யசுரன், நீ பலசாலி, இந்த வருஷம் நீ ஜெயமாய் நடப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். உடம்பு சரியில்லாத போனவங்க அப்படிலாம் சொல்றீங்க, அது சொல்லப்ப எனக்கு வந்து என்னோட லைஃப்மே ரொம்ப பலவீனமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நான் வரும்போது எப்படி இருந்தேன். ஆனால் வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்மளால ஒன்றும் முடியாது, அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் நான் அப்படி நினச்சி வந்து ஜீசஸை நம்பும் பொழுது, ஜீசஸ் நம்பி வந்தேன். ஒரு 7 வருஷமாக எனக்கு ஒரு உடம்புல பிரச்சனைலாம் இருந்துச்சு, இந்த பில்லி சூனியம் பிரச்சனை. ஆனால் வந்து ஜீசஸ்ட்ட வந்தப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு 7 நாள் 8 நாள் இருக்கும், அப்பயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 மந்த்தில் எனக்கு டோட்டலாக என்னோட பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு. ஆனால் வந்து நான் அப்படி பலவீனமாக இருந்த எங்கள் என்னையை பார்த்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், அவங்க கிறிஸ்டின் தானா, அவங்க வந்து என்னை பார்த்து ஏளனமாக பார்த்தாங்க. ஆனால் எனக்கு சரியாகி போனோன்னா அவங்க வந்து ஜீசஸை வந்து புகழ்ந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஜீசஸ் வந்து ஒரு பற்றுறுதி வந்துச்சு, ஜீசஸ் வந்து நம்பினா எல்லாமே நடக்கும். நிச்சயம் அவர் நம்ம சாதாரணமான ஒரு ஆளை வைக்கிறதுல ஒரு பலசாலியாக தான் வைத்திருக்கிறார். அதனால இந்த வருஷம் நிச்சயமா ஒரு ஆச்சரியமான ஆண்டா இருக்கும். அது பாருங்க, அந்த 3வது வசனம் சொல்லுது, தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு தாகமா இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தாதான் அவருக்கு தண்ணியோட அருமை என்னன்னு போய் நான் சொன்னேன். ஒரு நாள் நான் இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, நாங்கள் அங்கே ஜெபம் பண்ண போவோம். அப்போது ஜெபம் பண்ண பைக்கில் போயிட்டேன். கையில் பெருசாக காசெல்லாம் இல்லை, பெட்ரோல் அடிக்கிறதுக்கே பாடுபட்டு அடிச்சிருக்கேன். ஆனால் ஜெபம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போயாச்சு. ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த இடம், அந்த சிறுவாணி டேம் எல்லாம் இருக்கிற இடம். அப்போது அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பயங்கரமான தாகம் வந்துருச்சு. நானும் பார்க்குறேன், எங்கேயாவது கிடைக்காத தண்ணின்னு சொல்லி கடைசி ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடைக்கிட்ட நிறுத்திட்டேன். அந்த கடைக்கார அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு வந்து தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஜக்கு எடுத்து கொடுத்தாங்க. உடனே அதை வாங்கி குடிக்கணும்னு போகிறேன், அந்த ஜக்கு காலி ஜக்கு கொடுக்காங்களே. நான் அந்த அம்மா பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, தம்பி அந்த சந்தில் போப்பா, அங்கே வந்து பம்ப் இருக்கும், அதில் அடித்து குடிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே போனேன், அந்த ஜக்கை கீழே வச்சேன், பம்ப் வச்சு அடித்த உடனே தண்ணி தொட்ட கொட்டுச்சு. உடனே எடுத்து குடிக்கலான்னு போனேன் பாரு, உள்ளுக்குள்ள அவ்வளவு குப்பை. ஏன்னா அப்பதான் அடிச்சிருக்குது, அதனால அத்தனை குப்பையும் கொத்தன்னு மிதங்குது. நான் அதை பார்த்தேன், நமக்கு வேற தாகம் தாங்க முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு நிமிஷம் யோசிச்சேன், நீ எங்க போய் தண்ணி கேட்கறதுக்கு, அண்ணா மூடி கப்பன்னு அடிச்சிட்டேன். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் அப்பாடா நிம்மதி, எனக்கு குப்பை இருந்துச்சு, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அதாவது தாகமாக இருக்கும்போது தான் அந்த தண்ணீருடைய டேஸ்ட் நமக்கு தெரியுது. தாகமாக இருக்கிற மனுஷன் தான் தண்ணீரை பத்திரமா வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒருவேளை கடந்த வருஷத்துல எத்தனையோ காரியங்களுக்காக ஏங்கி இருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம்.
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த காரியத்துல ஏங்குறீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல எப்படி தாகமாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்க்கிறாரோ அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாறுதலை உண்டாக்கி உங்களுடைய வேதனையை மாற்றப்படுறார். இது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. கடவுள் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நம்முடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து இந்த வருஷம் நிறைவோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு நடத்த போகிறார். எந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் தைரியமாய் சந்திச்சு நம்ம ஜெயிக்க போறோம். அதனால கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் தான் உருவாக்கினார். எதுக்காக? 2015 வருஷத்துல நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திப்பதற்காக, தைரியமா சந்திப்பதற்காக, ஜெயிப்பதற்காக ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய தாகத்தை எல்லாம் அவர் இந்த வருஷம் தீர்க்க போறார். அதனால இந்த நினைவுகளோடு, இந்த நல்ல நினைவுகளோடு நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வருஷம் நீர் எங்களுடைய எல்லா தாகத்தையும் தீர்த்து எங்களை சந்தோஷப்படுத்தும். இந்த வருஷம் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் சந்தித்து ஜெயிக்க உதவி செய்யும். போன வருஷத்துல வந்த கடனை கட்டி தீர்க்க கிருபை பாராட்டும். போன வருஷத்துல வந்த பலவீனங்களை எங்களை விட்டு ஓடட்டும் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருந்த பாவங்கள், வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாம் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்யும். கொடுத்த வாக்கின்படி ஆண்டவரே, இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரத்தை வையும். அற்புத வல்லமை இப்பொழுதே அவர்களை போய் தொடட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் நிறைக்கட்டும். 2015 ஆண்டு ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமாய் அமைவதா, மகிழ்ச்சியா இருப்பதா, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பெயரா ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. 2015 வருஷம் ஒரு சந்தோஷமான வருஷங்க உங்களுக்கு. ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் தி லார்ட்.